நல்லா இருக்கிறீங்களா? எஸ், பிரசங்கத்துக்கு போவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கி என்ன பிரசங்கனாக்கா, எதிர்காலத்தை உருவாக்கும் தேவன். எல்லாம் சொல்லலாமா? எதிர்காலத்தை உருவாக்கும் தேவன். இன்றைக்கி எதிர்காலத்தை அழிச்சிக்கிறாங்க. எதிர்காலம் ரொம்ப முக்கியம். உங்கள் எதிர்காலம்லாம் உங்கள் கையில் இருக்கிறது நினச்சிக்கூடாது. ஜோசியத்தில் போயிட்டு கை கொடுப்பாங்க, எதிர்காலம் சொல்லுன்னு. அவங்களே எதிர்காலம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, உட்காந்துங்கிறாங்க. நீ 20 ரூபா கொடுப்பியான்னு, 50 ரூபா கொடுப்பியா, 100 ரூபா கொடுப்பியா, உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்ல, எதிர்காலம் சொல்லுன்றோம். யார்? சாமே அவங்கள்ட்ட போயிட்டு எதிர்காலம் கேட்குறது. எதிர்காலத்துக்கு தந்தையே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாஸ்திரா சொல்லு சாவதும் நிஜா. சாஸ்திரா சொல்லு. இன்னும் விசுவாசிங்க சாஸ்திரம் கேட்குறீங்க. சாஸ்திரம் கேட்டு பயந்துன்னு வாழ்கிறோம். பயம் எங்கேருந்து வரணும்? பைபிள்லேருந்து வரணும். பைபிள் சொல்லுது, ஜோடி இல்லாமல் இல்லையா வசனம். ஏசியாவில் பொண்ணுக்கு பையனுக்கும் ஜோடி பைபிள் தான் செட் பண்ணுறது. என்னங்க, பைபிள் படித்தா இந்த புள்ள ஜெபம் பண்ணுதா, பைபிள் படிக்குதா, வாழமா தெரிஞ்சிடும். சாஸ்திரனால இல்லை. எதிர்காலம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க, அர்ப்பணிக்கிறீங்க, தாழ்த்துக்கிறீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க பார்க்குறாரு. பார்த்து எதிர்காலத்தை பாருங்கள் என்ன பண்ணுறாரு, நீட்டுறாரு. இதெல்லாம் முடிச்சிருவார். கை எடுத்துகிட்டு போயினே இருப்பார். இது கொடியை விடாதப்பா, இது திருந்தாத கேஸு, இது பாவத்தை விட்டு வெளியே வராதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், இதை எடுத்துருவார். அங்கே கூட எதிர்காலம் முடிஞ்சிடும். நேற்று ஃபோன் எனக்கு காலையில் 7 மணிக்கு, ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு இறந்துட்டாருன்னு. சின்ன வயசு, நம்ம ஊழியமாக ரட்சிக்கப்பட்டவர். அந்த குடும்பம்லாம் சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆச்சு பாருங்கள். மாமனார் மாமியார்லாம் ஒத்துக்கலை. சர்ச்சைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பாஸ்ட்டு கொண்டு சேரக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் கிறிஸ்தவ ஃப்ரெண்டுங்களாம் சேரக்கூடாது, சர்ச்சைக்கு கொண்டு போயிடறாங்கன்னு. அவரும் மனைவி மாமனார் அவங்களாம் வர சொந்த பந்தெல்லாம் கேட்டுட்டு சர்ச்சைக்கு வர முட்டார். எப்படின்னா பார்த்தா பேசுவார். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பாருங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தார். குடிக்க ஆரம்பித்தார். குடிச்சு கேன்சரு. சின்ன வயசு, 45 வயசு 50 வயசு கூட அவ்வளோ, இன்னும் செத்து போயிட்டேன். அப்படி எதிர்காலத்தை அழைச்சிக்கிட்டே அப்படி குடிச்சே. பாவம், உபச்சாரங்க, பாவங்க, குடிங்க. ஜனங்க சும்மா இருக்கிறதில்ல. குடித்தாக்கா போதை தலைக்கு அரிச்சுனாக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. யாராவது அடிப்பாங்களா, யாராவது கெடுப்பாங்க. எதிர்காலத்தை அழிச்சிக்குவாங்க. நம்மளுக்கு எதிர்காலமே கர்த்தர் தான். ஆண்டவர் நீங்கள் எவ்வளோ தேடுறீங்க, எவ்வளோ ஒப்பு கொடுக்குறீங்க, சர்ச்சுக்கு எவ்வளோ டைமுக்கு வரீங்கன்னு பார்ப்பார். பாஸ்டர் இல்லை போகலான்னு இருந்தாக்கா பார்ப்பார் ஆண்டவர். நீ பாஸ்டருக்காக சர்ச்சுக்கு போறியா, என் நாமத்துக்காக போறியான்னு பார்ப்பார் ஆண்டவர். நீ டைமுக்காக போறியா, இல்லை ஏதாவது பொறுப்பு கொடுத்தான்னு போறியான்னு பார்ப்பார். சர்ச்சுக்கு உண்மையாக போறீங்களா, இல்லை விசுவாசமாக போறியா, இல்லை இதுக்காக போறியான்னு பார்ப்பார் ஆண்டவர். பார்த்தா இந்த கோடை நீட்டுவார், இல்லைன்னா கோடை கையை எடுத்துருவார். கோடு கை எடுத்துட்டாக்கா ரோட்டில் போர்டு தொங்கும். சேட் என்ன சொல்லுங்கள், சேட் டைமிஸ். நம்ம இல்லைன்னா ரிஸ்டின் பீஸ்ன்னு போடுவோம், அவங்க சேட் டைமிஸ்ன்னு போட்டுருவாங்க. ஏன்? எதிர்காலம் இல்லை. நம்ம ஆண்டவர் கையில் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்களேன். பக்கத்தில் போய் சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலம். சத்தமாக சொல்லுங்களேன்,
உங்கள் கையில் இல்லை, உங்கள் புருஷ வருமானத்தில் இல்லை, உங்கள் பிள்ளை படிப்பில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கை தட்டலாமா? நேற்று கூட என் பொண்ணு, அப்பப்போ என் பொண்ணு பிள்ளைங்களாம் பேசுவேன். சம்பாரிச்சா உன்னை பார்க்க மாட்டேன், எல்லாம் உன் காசேன்னு தேவையானுவேன். காசை இப்போ படிக்க வைக்கிறாங்கவா, அப்போ நான் நல்லா வளர மாட்டேன்னா? நான்லாம் நீ சம்பாதிப்ப, காசு கொடுப்ப. என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், நீ எல்லாம் சம்பாதிச்சு எனக்கு காசு கொடுப்ப, நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சிடாதுன்ட்டேன். என்ன எட்வின், உங்கள் அப்பா உங்கள் காசுக்காக ஒரு நாள் நிற்க மாட்டான்ட்டேன். ஏன் வரமாட்டியா? நமக்கு பிரசங்கம் பண்ணவே காசு வரங்க. என்ன வரான்? இது எடுத்துன்னு போனாவே என்ன வரும் நம்மளுக்கு? கர்த்தர் கொடுப்பார் காசு. பொண்ணுக்கிட்ட போயிட்டு பொண்ணு படிக்க வச்சுட்டேன், பையனை படிக்க வச்சுட்டேன், சோறு போடுவான், காசு கொடுப்பான். அந்த தரிசனம் நம்மளுக்கு இன்னும் இல்லை. படுத்திருந்தா கூட, உடம்பு சரி வயசாகி படுத்திருந்தா கூட, பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு காணி கொடுத்துட்டு போவாங்க. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா எதிர்காலம் என் பிள்ளைங்க இல்லை, எதிர்காலம் கர்த்தர்கிட்ட இருக்குது. நினச்சிக்கங்க, எதிர்காலத்தை கர்த்தரை நம்புங்கணும், கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தர் சமூகத்துக்கு வந்துடணும். பாருங்க, அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, போர்ஸ் பண்ணாங்க தான் வந்தேன்னாக்கா எதிர்காலம் இருக்காது. உங்களுக்கு இருப்பீங்க, உங்களோட முடிஞ்சிடும். பதினேழு 1 நாளாகவும் 1 நீங்கள் யாரும் வரல பாருங்கள், விசுவாசிங்க. அதுலேருந்து ஒரு பிரசங்கம், 1 ஒரு பிரசங்கம் பண்ணால் அதில் இன்னொரு பாயிண்ட் பிரசங்கம். 1 நாளாகவும் 17 எல்லாம் எடுத்துட்டிங்களா? 1 நாளாகவும் 17 வாசிங்க. தேவனே எல்லாம் எடுத்துட்டிங்களாம்மா? இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னாராம், உன்னை அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு. தாவீது சொல்றாரு, நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே, நீங்கள் செஞ்சது நிறைய செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் செஞ்சது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாக சொல்கிறீங்க. வாசிங்க. வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்க காலம். கோடு போடுங்க. வெகு தூரமாக இருக்கும் காலம். எல்லா பிரசங்கத்தை கவனிக்கணும், இல்லைன்னா உங்கள் எதிர்காலத்தை நீங்களே மண் வரி போட்டுக்குவீங்க. வெகு காலமாக வெகு தூரமாக இருக்கும் காலம். கோடு போடுங்க. அதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு வருது. செய்தியும் சந்ததினா தலைமுறையில் தாண்டி போவோம். ஜெனரேஷன். சந்ததினாக்கா ஒன்னோட முடியாது. சங்கீதம் 128 கடைசி வாசிக்கிறோம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். சந்ததி. இந்த வசனம் தான் இந்த பிரசங்கம் தலைப்பு. இந்த வசனம் தான் 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே 2 பாயிண்ட் பார்த்துட்டோம். 1ஆம் தேதி அது யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். ஏன்னா 1ஆம் தேதியெலாம் இங்கே வரமாட்டேங்கிறீங்க பாருங்கள். ஸ்கூல் ரொம்ப முக்கியம்னு போடுறீங்க. 1 ஹவர் ஜபத்துக்கு மாதத்துக்கு 1 முறை வரமாட்டேங்கிறீங்க பாருங்கள். இப்போ இந்த பிரசங்கத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார் தாவீதுக்கு. தாவீது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உங்களுடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தி. அப்படின்னா எதிர்காலத்தின் செய்தி. இன்றைக்கி நிறைய குடும்பம் அவங்களோட முடிஞ்சிடும். எங்கள் அப்பா இருந்தார் பாருங்க, அந்த சபை கட்டினார், சின்ன சபை. அவர் முடிஞ்சிட்டு நம்ம நடத்துகிறோம் பாருங்கள், எங்கள் சபை கட்டணும். இப்போ அங்கே சபை போகுது பாருங்கள். அங்கேருந்து எங்கே போகுதுன்னு தெரில. நம்ம தரிசனம் அதுவும் இல்லை, அதுக்குன்னு பெருசு. சும்மா ஒரு ஷிஃப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கிலீஷு தமிழ் இதில் கொஞ்சம் மாத்திரம். அதில் அங்கேருந்து இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். 100க்கு 200 கூட போடலாம். அப்படி தலைமுறை தாண்டணும். உங்கள் குடும்பம் கொஞ்சம் தாண்டி வரணும். அதுதான் கர்த்தரை தேடணுன்றது. போன வாரம் ராபர்ட் வீட்டு மரம் வந்துருச்சு. அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, சங்கர் பிரதர், மரம் வந்துச்சு வாங்க பாஸ்டர்னு.
நானும் போனால் ராபர்ட்டும் வந்தார். காரு கீழே இருக்குது, மேலே மரம் நிற்குது. ராபர்ட்டு கார் எடுத்தோம் பாருங்க, ஒன்றும் அவளை காரு நசுங்கிட்டு தான் ரொம்ப வேதனை. அந்த குடும்பம் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான், சங்கர் குடும்பம் தான், பாவம். அப்போ அந்த மரம் நல்ல மரம், பாதாம் மரம். ஏன் விழுந்துச்சுன்னா வேறு இல்லை. என்ன இல்லை? வேறு இல்லை. அவன் பிரதரெலாம் வெட்டி போட்டார், சங்கர் பிரதரும் ராபர்ட் பிரதர் வெட்டி போட்டாங்க. அந்த மாதிரி வேறு இல்லை கட்டினா மரம் கீழே விழுந்துடும். உங்களுக்கு வேறு சபை தான். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க? கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, ஏன் கேட்குறீங்க? இங்கே தான் தண்ணி ஊற்றுறோம் வேருக்கு. என்ன ஊற்றுறோம் வேருக்கு? தண்ணி. இன்றைக்கி பாருங்கள், வசனம் ஊற்றுறோம் பாருங்கள், பாட்டு பாருங்கள். தண்ணி ஊற்றுறோம் தான் வேர் குடிக்கும் பாருங்க. குடிச்சு மரம் செழிப்பாக இருக்கும். இல்லைன்னா மரம் விழுந்துடும், மரம் குடும்பம் விழுந்துடும், சாஞ்சிரும். அவங்க இருந்தாங்கய்யா, அவங்களாம் இப்போ யாரும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். தாவீது சொல்கிறாரு, ஆலயம் இல்லை, நான் கேதுரு மரத்தில் வீட்டில் வாசமாக இருக்கிறேன். 16:1 17:1 வாசிங்க. 17:1. தாவீது தன் வீட்டில் பாருங்க, தன் வீட்டில் வாசமாக இருக்கும் பொழுது நாத்தானை நோக்கி, பாரும் நான் கேதுரு மரம். இப்போலாம் மோல்டிங்கன்னா பயங்கர காஸ்ட்லின்றோம். அப்போ அங்கே அது காஸ்ட்லி. லீபனோன் கேதுருங்குதுல சங்கீதம் 92 கேதுரு மரத்து வீட்டில் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ தரையில் இருக்குதுமா. திரையா எங்க? திரைகளின் கீழே இருக்கிறது. கீழே இருக்குது, தரையில் திரை போட்டிருக்குல்ல, கீழே வச்சுக்கிறாங்க. நான் எங்கிறேன் இப்போ? மரத்தில் இருக்கிறேன். இப்போ கேதுரு மரத்தில் அரண்மனை இருக்கிறேன். ஆள் எங்கே இருக்குது? உடன்படிக்கை பெட்டியில் மன்னா, ஆரோனுடைய கோல், கற்பலை இருக்குது. அது வெற்றியின் பெட்டி. அது அந்த பெட்டி ரொம்ப பயணம் பாதுகாக்கணும். அதுக்கு ஆலயம் கட்டி கூடாரத்தில் இருக்கணும் பாருங்க. அப்போது நாத்தான் சொல்கிறார், அப்படி சரி ஆலயம் கட்டுன்றாரு. அன்று ராத்திரியிலே 3வது வசனம் வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டா சொல்கிறாரு. அவர், நீ போய் தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் வாசமாக இருக்க ஏன் கட்ட வேணான்னு சொல்கிறாரு? கட்டணும் தான் சொன்னோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட, அப்படி யுத்தம் பண்ணி 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 ராஜ்யத்தை ஸ்டடி பண்ணி சரி பண்ணி ராஜ்யத்தில் வந்து சவுல் சரியாக பண்ண காணோம். பாடகருங்க ஆசிரியர்களை கொண்டு வந்து வைக்கணும், இராணுவத்தை சரி பண்ணணும், ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டா இருப்பாருங்க. அதில் வேறு யுத்தமே பண்ணணும். 6 மாதம் யுத்த காலம். போய் 6 மாதம் யுத்தம் பண்ணிட்டு வரணும். அப்போ கூட ஆலயம் கட்டணும் ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், கீழே வாசிங்கம்மா. அடுத்து வாசிங்க. நான் இஸ்ரவேல், சத்தமாக படிங்க, எட்வின் படிமா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் எல்லாம் பாருங்க. நான் இஸ்ரவேலிலே வரப்பண்ணின நாள், எல்லாம் கவனிங்க, நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும். பார்த்தீங்களா? அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுறதுலங்க, நம்ம மத்தியில் வாசம் பண்ணுறாரு. கைதரலாமா? ஆலயன்றது கூடி வர்றது. சொல்கிறாரு, நான் ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் வாசிங்கம்மா. ஒரு கூடாரத்திலிருந்து கோடு போட்டு வச்சுங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, மறு கூடாரத்திற்கும் ஒரு வாசத்திலிருந்து போனேன். பார்த்தீங்களா? உலாவுறார் ஆண்டவர். அதான் புதிய ஏற்பாட்டில் எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அங்கே அவர் மத்தியில் இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இஸ்ரேல் மக்கள் தான் ஆலயம் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் ஆலயம், நம்மே தான் ஆலயம். கைதரலாமா? ஆனால் சொல்ல, இருந்தாலும் உங்களுக்கு ஆலயம் வேணும் தானே, நீ கட்டாத, என்னடா இப்படி சொல்கிறீங்க? அப்போ சொல்கிறாரு, உன்னை தூக்குனேன், எடுத்தேன், உன்னை ஆட்டு மதிலேருந்து கொண்டு வந்தேன், யுத்தம் பண்ண வச்சேன், நீ தப்பிச்சு ஓடுன, சவுலுக்கிட்ட காப்பாற்றி விட்டேன், எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா?
உன் பிள்ளை கட்டுவான். யார் கட்டுவான்? உன் பிள்ளை கட்டுவான். அவன் கூட பொறுப்பை உன் பிள்ளை செய்வான். அடுத்து அப்படியே தாவீது கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நாத்த சொல்லும் பொழுது. ஏன்னாக்கா அந்த ராஜ்யத்தை கட்ட பிள்ளையை எதிர்பார்ப்புங்க. ஒரு பிள்ளை அப்சலோமை கொல்லுறதுக்கு வராமல் பாருங்க, ராஜ்யத்தை நிலைப்படுத்தணும் பாருங்க. இன்னைக்கு பாருங்க நிறைய ராஜ்யங்கள் பாருங்க இல்லை பாருங்க, அழிஞ்சு போகுது பாருங்க. நிறைய ராஜ்யங்கள் இல்லை பாருங்க. ராஜ்யத்தை எப்படி நிற்க வைக்க முடியுமா, காப்பாற்ற முடியுமா யோசிக்கிற. அப்படி 14 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? அப்சலோம் சேர்த்து 14 பிள்ளைங்க. யார் ராஜாவாக இருப்பா? அப்படி யார் இந்த மாதிரி என்னை கொண்டு போவா? கர்த்தரை யார் கனப்படுத்துவா? கர்த்தரை யார் நேசிப்பா? அந்த ஜனங்களை எப்படி பரிசுத்தமாக கொண்டு போவாங்களா? அப்படியே குழப்பமா இருந்தா அப்படி. அல்லது ஞாயிறு போனால் இல்லை பெலிஸ்தரும் எப்போ பார்த்தாலும் யுத்தம், இல்லை வேற யாரும் வந்து இந்த தேசத்தை காப்பாற்றுவாங்களா இல்லை நாசம் பண்ணுவாங்களா? தமிழ்நாடு பாருங்க, ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே என்னாச்சு 2026 வந்துச்சு பாரு ஒரு கட்சி. என்னது ஒரு சமூகத்தில் ஒரு மிருகம் வந்துச்சு சொன்னாம பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துச்சு பாருங்க ஒரு மிருகம். எல்லாம் அடி போயிட்டாங்க, உலகமே அடி போயிடுச்சு. எப்படா 2 வருஷத்தில் கட்சி ஆட்சி பிடிச்சாங்க பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதிரிலாம் எலும்பிச்சுன்னா ஆகும். தாவீது குழம்பி பொறுக்குமா தான் சொல்கிறாரு, நான் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வருவேன், உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன், தலைமுறை தலைமுறை நீங்கள் ராஜ்யபாரத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்து நீங்கள் தான் இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்து நீங்கள் தான் இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்து எப்படி ஆண்டவர் அதுதான் நான் அப்படின்ற ஆண்டவர். அது சொன்னப்போ தான் ஆலயத்துக்கு போகிறா. அப்படி 16ஆம் வசனம் வாசிங்க. 16ல் அவருக்குன்னு ஒரு ஆலயம் இருந்துச்சு. வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா உள்ள பிரவேசிக்கிற அப்படி ஜெபரூமுக்கு ஆலயத்துக்கு அவருடைய இடத்துல பிரவேசித்து ஆண்டு சம்மத்துக்கு போய் தேவனாய் கர்த்தாவே தேவரீர் பாத்தீங்களா எம்மாத்திராண்டவர நான் என் குடும்பம் எம்மாத்திரம். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? வாசிங்க 17 எல்லாம் வாசிக்கலாமா? அம்மா நீங்களாம் படிப்பீங்களாம்மா? ஸ்கூலுக்குலாம் போறீங்களாம்மா? ஏம்மா நீங்களாம் ஸ்கூல் போறீங்களாம்மா? படிப்பீங்களாம்மா? சரிங்கப்பா படிப்பாங்க. எல்லாம் வாசிக்கலாமா? தேவனே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராகிய நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தி சொல்லி என்னை 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 மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனா எப்படி பார்த்தாரு பாருங்க ஆண்டவர். மகா மேன்மையான சந்ததியான் மனுஷனா. இப்போலாம் கேவலமாக பார்க்குறோம். ட்ரெஸ்ஸு சரியில்லை, மூஞ்சி பாரு இப்படிலாம் நரைச்சி போயிடுச்சு அவ்வளோதான். எல்லாம் பூரா டைய மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுச்சு அவ்வளோதான். முகத்தை பார்க்குறான், பொண்ணு பார்க்குறான் பாருங்க. என்னடா சரிங்க அப்புறம் வராங்க போயிடுறாங்க. முகத்தை பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு 1 சாமுவேல் 16 இது இப்படி வச்சுக்கோங்க பிரசங்கத்தை. வாலி பிள்ளைங்களாம் பைல் படிக்க அதான் நான் சொன்னேன். பைல் படிக்கணும், டக்குன்னு படிக்கணும். 16:1-7 வச்சுங்க. 1 சாமுவேல் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி இனி இவனுடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம் புறக்கணிச்சிட்டேன். சாமுவேல் சொல்ற கர்த்தர் சொல்ற சாமுவேலை நீ போ ஈசாய் வீட்டுக்கு போ, பெத்லெஹேமுக்கு போ. என்ன ஆண்டவரே சவுல் ராஜா வேணாம். ஐயோ இப்போதான் நீங்கள் ராஜாவை அபிஷேகம் பண்ணி விட்டுட்டு வந்து இத்தனை கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு வேணான்றீங்களா? இல்லை நீ போ, நீ அவன் சரி கிடையாது போ, அவன் கீழ்ப்படிதில்லை, அவன் பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் நன்றி இல்லை, போ அவன் ஆண்டவர் பின்பற்றல, நீ போ. ஐயோ சவுல் தெரிஞ்சாக்கா நீ போன்ட்டார் ஆண்டவர். சாமுவேல் உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடுறா அப்படி பெத்லெஹேமுக்கு. இப்போ ஈசாயை பார்க்குறா அப்படி. ஈசாயே அப்பா ஒருத்தர் ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாருப்பா. எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா ராஜாவிற்கு வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணக்கூடாது பாருங்க. பயங்கர யுத்தம் நடக்கும், குடும்பமே இருக்காது, ஊரே இருக்காது. சவுல் வந்தானாக்கா அதெல்லாம் தூக்கிட்டு பாருங்க. அப்போ ஆண்டவர் இவன் நல்லா இருக்கிறான்ப்பா, எண்ணெயை ஊற்றிட்டு ஓடிடுறேன், நான் கொஞ்ச நாள் மறைஞ்சு வாழணும், ஓடிடுறேன் ஆண்டவரை தள்ளு இவன்ன்றாரு. அடுத்த வந்தான் தள்ளுன்ட்டாரு, அடுத்த வந்தான் தள்ளுன்றாரு. கீழே 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனமா? 8வது வாசிங்க. அவன்
இவனையும் கர்த்தர் 9 வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேர் போயிட்டாங்க. 7 பேரும் ராஜாவே இல்லை. எல்லாம் சரீர வளர்ச்சி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறானுங்க. அப்படியே கிங் மேக்கருங்க அவங்களாம். கிங்குக்கு வச்சக்க அப்படியே வச்சா அப்படியே அப்படி இருப்பானுங்க. ஆண்டவர் தூக்கி தூரம் பண்ணிட்டார். சொல்கிறார் 7 வசனத்தில் வாசிங்கப்பா. 7 வசனம் வாசிங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கைதட்டலம்மா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். சத்தமா தட்டுங்களேன். நீ மூஞ்சி பார்க்குற, இவன் வந்து பிட்டு, இவன் கிங்குக்குன்னு பார்க்குற, இவன் வந்து தள்ளு இந்த ஆண்டவர் பார்க்கிறாரு பாருங்க. அதான் ஆண்டவர் தாவீது சொல்றாரு, என்னைய மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனா சொல்லுங்க. வசனம் படிங்கப்பா. 1 நாளாகமம் பைபிள் வாக்கு எடுக்க மாட்டீங்களா? அந்த லைன்ல கடைசி லைன் படிங்கம்மா. எங்க தூக்குறீங்களா எல்லாரும்? 3வது பிரசங்க நிக்கிறாங்கன்னா கம்னு இருக்கிறீங்க. இப்படியே பார்க்கிறீர். எப்படி பார்க்கறாம்? மேன்மையா பார்க்கிறீர். அவங்க அப்பா பார்க்கலங்க மேன்மையா. சாமுவேல் பார்க்கல. கேட்குறான், ஈசா யாராவது இன்னொருத்துக்கிறாங்களாப்பா? 7 பேரையும் ஆண்டவர் தள்ளிட்டாரப்பா. அப்படியா? இன்னொருத்த ஐயோ இன்னொருத்தே போனா. சாமுவேல் பயம், எப்படாம் வருவான், எங்கடா இப்படி பண்ணுறது, யாரும் தெரிஞ்சு போய் சொல்லிட்டா சவுல் உண்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆண்டவர் பார்த்தாரு. அவனை பாரு, தாவீது ஓடி வந்தான் பாருங்க. சிவந்த மேனியும் அழகிய கண்களும். எத்தனை வசனம்ப்பா? 1 சாமுவேல். ஆள் அனுப்பி எத்தனை வசனம்? 12. ஆள் அனுப்பி அழைப்பித்தான். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமா இருந்தான். கர்த்தர் இவன் தான். கை தட்டலாமா? அபிஷேகம் பண்ணிட்டார். அத பாடுறோம். முகம் 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 பார்க்க நீ மனுஷன் அல்லவே, இதயம் பார்க்கிற தெய்வம் நீரையா. முகம் பார்க்க நீ மனிதன் அல்லவே, இதயம் பார்க்கிற தெய்வம் நீரையா. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வம் நீர் இதயம் பார்க்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வம் நீர் இதயம் பார்க்கிறேன். முகம் பார்க்க நீ மனிதன் அல்லவே, இதயம் பார்க்கிற தெய்வம் நீரையா. புறக்கணிக்கப்பட்டவனை தேடி செல்கிறேன், உமக்காக அபிஷேகித்து ராஜாவாக்கினீர். புறக்கணிக்கப்பட்டவனை தேடி செல்கிறேன், உமக்காக அபிஷேகித்து ராஜாவாக்கினி. மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வம் நீர் இதயம் பார்க்கிறேன். மனிதன் முகத்தை பார்க்கிறார், தெய்வம் நீர் இதயம் பார்க்கிறேன். என்ன மகா மேன்மையான மனுஷனாக சந்ததின் பார்க்கிற ஆண்டவர். அத்தாங்க நீங்க மனுஷங்க நிறைய மறைய தரீங்க, கூப்பிட்டா ஓடிடுறீங்க. கர்த்தர் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க. சர்ச்சியா நான் அடுத்த வாரம் போகலாம். கர்த்தர் உள்ளத்தை பார்த்து உங்களை கூப்பிடுறாரு. ஆண்டவர் நினச்சா நாளைக்கு தெரு ஃபுல்லாக உட்கார வைக்க முடியுமா முடியாதா? ஏன்? அவங்களாம் திருந்த மாட்டாங்க. நீங்கள் திருந்துவீங்க, நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் உங்களுக்கு உள்ளே விட்டுக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைம் இல்லை ஆண்டவர்ன்றீங்க. எல்லாம் மாற்றிக்கிங்க. 1 நாளாகமம் 14:2 தாவீது சொல்கிறாரு. 1 நாளாகமம் 14:2 கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் பார்த்தீங்களா திடப்படுத்துறாருங்க. உங்கள் குடும்பத்தை திடப்படுத்தணும். ஏன் நம்ம காணல? ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் வாசிமா தன் ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று. உயர்த்தணுங்களெல்லாம் திடப்படுத்தணும், உயர்த்தணும். நல்லா சொல்லுங்க, திடப்படுத்தணும், உயர்த்தணும். முகத்தை நீங்கள் மனுஷ முகத்தை பார்த்து வாழாதீங்க, கர்த்தரை பார்த்து வாழுங்க. உங்கள் கர்த்தர் உயர்த்துவார்.
உங்களை பசு திடப்படுத்திடுவார். என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திடுவார். அதுதான் இது எதிர்காலத்தை உருவாக்கும். இல்லை சொல்லுங்க, என்ன பிரசங்கம் ஏன் காணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். தேவன் வெகு தூரமாக்கும் காலத்தை காண்கிறார். வெகு தூரமாக்குற காலம். உங்களுக்கு இன்னொரு வருஷம் வாழ்ந்தால் போதும். இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா செத்து போட்டால் போதும். பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு செத்துட்டா போதும். ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு செத்துடலாம். அவங்க எப்படின்னா பொழிச்சிக்கிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டு சொல்கிறாரு, எங்க கொண்டு போகிற உடனே வெகு காலத்து தூரம். கைத்தட்ட மாட்டேங்கிறோமே. வெகு காலத்து தூரம் சும்மா இல்லைங்க. இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வரணும். அப்போ தான் நீங்களாம் நல்லா வாழ்வீங்க. வியாதியெல்லாம் ஜெயிப்பீங்க. வியாதியெல்லாம் குணமாக்கிக்குங்க. ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த வியாதி இந்த வியாதிக்குதுன்னு, எல்லாம் எடுத்துக்குங்க. மாத்திரை கூட எடுத்துக்குங்க. சர்ச்சில் வாங்க, அழுதுட்டு மாத்திரை போட்டு ஜோம் பண்ணுங்க. மாத்திரை கூட கர்த்தருடைய வசனம் போய் உங்களுக்கு குணமாக்கிடும். உண்மை. உங்களுக்கு தெரியல, டோக்கன் வாங்கிட்டு 3 ஹவர் காத்துனுக்கிறீங்க. சர்ச்சில் 1 ஹவர் இருக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. 12 மணி ஆச்சுனாக்கா போர் அடிக்குது, பிரசங்கன்னு வைங்க பாருங்க. அங்கே டாக்டர் வரலையா, பரவாயில்ல, வெயிட் பண்ணுறோம். பிளட் செக்அப் கொடுத்து உட்காந்துருப்பீங்க. ஸ்கேனுக்கு தண்ணி குடிச்சு உட்காந்துருப்பீங்க பாருங்கள். முடியாது பாருங்கள், அப்போ கூட உட்காந்துருப்பீங்க. கோர முடியாது. சார் பொண்ணும் என்ன இடம் பண்ண அட்டகாசம் பண்ண வந்து வீட்டு சர்ச்சில் அங்கேனா வச்சுங்களேன், சும்மா உட்காந்துப்பாங்க பாருங்கள். திட்டினா கூட திட்டுவாங்க அவங்க டாக்டர். பாஸ் திட்டினா சர்ச் விட்டு வெளியே போயிடுவாங்க. டாக்டர் திட்டினா சொல்லி டாக்டர் தான் திட்டினாரு, பாஸ் திட்டுன்னு பாருங்க. உடனே பஞ்சாயத்து, பாஸ்ட் எப்படி திட்டலான்னு. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளை எதிர்கால வைக்க நம்ம போனோம். எல்லாம் சொல்லுங்க, வெகு தூரம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க என்னவா வெகு. உன் குடும்பத்தை வெகு தூரம் கொண்டு போனோம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் குடும்பத்தை நல்லா சொல்லுங்க, வெகு தூரம் வரைக்கும் கொண்டு போகணும். சர்ச்சு முடிஞ்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு செத்து போயிடாதீங்க. குடிச்சு நிறைய பேர் சர்ச்சு முடித்த உடனே தண்ணி அடிக்க போவாங்க பாருங்க. அது ஒரு பழக்கம் இருக்கும் சில பிசாசுகளுக்கு. 6 மணிக்கு அப்போ யாரும் ஃபோன் 7 மணிக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க பாருங்க. அப்போ தண்ணி அடிக்கிறது. மனைவி கூட சொல்லாத, பாஸ்டர்கிட்ட, அண்ணன்கிட்ட, தம்பிக்கிட்ட சொல்லாத, அப்பா அம்மாட்ட சொல்லாத, கொஞ்சம் குடிச்சிக்கிறேன் அந்த அம்மா சொல்லாத பாருங்க. காலம் குறைஞ்சிடும். வெறும் காலம் போக முடியாது. பாஸ்டர் வந்து என்ன சொல்லணும், பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு கேளுங்கன்னும் தைரியம் இல்லை பாருங்க. ஏன் வெகு காலம் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதோட முடிச்சிடலாம். வெகு காலம் எல்லாம் சொல்லுங்க, வெகு தூரமாக இருக்கும் காலத்தை கர்த்தர் காணும் பொழுது நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். இன்னைக்கு ஒசூர் போனால் பாருங்க, ஒரு பிரேக் நிற்கிது. இண்டிகேட் போட்டு கல்லெல்லாம் நிற்க வச்சுக்கிறான். ட்ராவல்ஸ் பஸ்ஸு காலையில் தூக்கின்னு வருவாங்க, பெங்களூர் போய் இறங்கலான்னு. ஒசூர் தாண்டவுனே பிரேக் டவுனு, பஸ்ஸு போகல பாருங்கள். எல்லோரும் வேறு பஸ்ஸில் ஏறி போங்கன்னு அமுச்சிட்டுப்போம். பஸ்ஸு நிற்கிது இண்டிகேட்டர் போட்டு ரோட்டில். அந்த மாதிரி தான் நிறைய வண்டி குடும்பம். கண்டிஷன் இல்லாத குடும்பம்லாம் பக்தி இல்லை, ஜபம் இல்லை, உபாசம் இல்லை, விசுவாசம் இல்லை. நான் வெள்ளிக்கிழமை படம் பாருங்கள், எல்லாம் வீட்டில் வாங்குறாங்க. 4-5 குடும்பங்கள்லாம் வெள்ளிக்கிழமை சர்ச்சைக்கு வரதில்லை. வெள்ளிக்கிழமை ஆச்சா வந்து உட்காந்து முட்டி போட்டு அழுகலான்னு இல்லை. பிரதர்ஸ் 1ஆம் தேதி பிறகு யாரும் வரமாட்டாங்க. பிரேட் ஆனால் நீ வண்டி நிற்கக்கூடாதுங்க, லக்கை நோக்கி போகணும். கை தரலாமா? எங்கே போனோம்? லக்கை நோக்கி போனோம். குடும்பத்தை நடுத்தில் நிற்க வச்சிடாதீங்க. கர்த்தர் இருக்கார் உங்களுக்கு, விசுவாசமாக சொல்கிறேன். ராம சொல்லலாமா? வாசிக்கலாமா இது எல்லாரும்? தேவன் தாவீதின் உடனே சந்நிதி மட்டுமல்ல, அவரது அரச வம்சம், நிரந்தர ராஜ்யம், இறுதியில் அந்த வம்சத்தில் பிறக்கவிருக்கின்ற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து குறித்து அறிவித்தார். அந்த குடும்பம்
உபத்திர காலம் தாண்டி, இயேசுவின் வருகை தாண்டி, இயேசுவின் பிறப்பை தாண்டி, இயேசுவின் வருகை தாண்டி 1000 வருஷாட்சி தாண்டி போகுது இந்த சந்ததி. வெகு கால தூரம்னு சொல்கிறோமே, என்னப்பா இது பாருங்கள், வெகு கால தூரன்றோமே. வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:16. வெளிப்படுத்தல் 22:16. வெளிப்படுத்தல் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேறு. யார் வர்றதுங்கப்பா? யார் வர்றதுங்க? ஏன் தாவீது பேர் போடணுங்க? ஏன் தாவீது பேர் போடணும்? ஆண்டவர் வெகு காலத்துக்கு கொண்டு போகிறார் பாருங்க. உபத்திர காலம் முடிஞ்சு, 1000 வருஷாட்சி காலம் முடிஞ்சு, கடைசியில் மனவாட்டியும் சபையும் வானா அவர் சொல்றாரு, தாவீதின் வேறுமானவர், வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடுவெளி சொல்றார் பாருங்க. இயேசு தன்னை சொல்றதுக்கு முன்னாடி தாவீது பேர் சொல்றாரு. தாவீதின் சந்ததின்றாரு. இந்த காலத்து அப்பா பேர் சொல்றது இல்லை. ஃபாதர்ஸ் டே வச்சு பாருங்க, எல்லாரும் பிள்ளைங்க அம்மா ஃபாதர் நேம் சோன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஃபாதர் நேம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லி ஆரம்பித்தாங்க. நான் வீடியோ எடுத்து போயிட்டு அப்லோட் பண்ணேன், செக் பண்ணேன். எல்லா பசங்களும் எப்படி சொன்னாங்க. நான் இங்கே உட்காந்துருந்தேன் இல்லையா, இவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. அப்புறம் கேட்டேன் பாஸ்டர் மாட்டேன், அம்மா இந்த புள்ள ஏன் சொல்லலை? எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அது வந்துச்சா கேட்டேன், வந்துச்சு, ஏன் சொல்லலை? அப்புறம் போன வாரம் கேட்டேன், ஏன் சொல்லலை? எங்கள் அப்பா பேரில் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்? அம்மா இப்போ அப்பா சரியில்லை, குடிக்கிறான், அடிக்கிறான், காசு கொடுக்குறதில்ல, அவன் சரி கிடையாது சொல்லி 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 சொல்லியே வளர்க்குறது. யாரா? இல்லையா? ஃபாதர்ஸ் டே தானே அப்பா ஃபாதரை வெறுக்குது, சொல்கிறதுக்கு மனசு இல்லை. சொல்லாத அப்பனை பற்றி அவன்லாம் தகுதி கிடையாது, அதெல்லாம் அவனுக்கு சரி கிடையாது. நீ போய் சொல்லணுமா? பாருங்க எப்படி வளர்க்குற. ஆண்டவர் தேவனுங்க. அவர் யாருங்க? அவர் ஒரு மனுஷன் பேரை அவருக்கு போட்டுக்கிறாருங்க. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கத்துக்கிறான். கைத்தட்டலாமா? பேசாமல் இருக்க முடியாது, அதட்டினார்கள். அவன் மறுபடியும் சொல்றான், தாவீதின் குமாரனே. யாராவது என் பேர் கூட தாவீது பேர் கூப்பிடுறது? கூட்டினாப்பா அவனே, என்ன வேணாம், பார்வை போ வா, பார்வை அடிச்சுட்டு பின்னாடி போயிட்டான். ஒரு மனுஷன் அவனுடைய பேரை இப்போ இருக்கிற இந்த காலத்துக்கு பிள்ளைங்க அப்பா பேரை சொல்கிறது இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷனுடைய பேரை தனக்காக போட்டுக்கிறார். கைத்தட்டலாமா? இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதான் உம்மை போல உருகும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் ஒரு தெய்வம் இல்லையே, உம்மை போல மனம் இறங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம். மனம் இறங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு கூறும் வேறு தெய்வம் இல்லையே, உம்மை போல மனம் இறங்கும் தெய்வம் இல்லையே, உம்மை போல அன்பு
ஏசியா 41 ஏசியா 11 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கலாமா? ஏசியா கரண்ட் போயிடுச்சு, பரவாயில்ல. ஏசியா 11:10 வாசிங்க. அக்காலத்திலே வாசிங்க. ஏசியா 11. அக்காலத்திலே கொடியாக நிற்கும். பார்த்தீங்களா? கொடியா நிற்கணுங்க. கொடி கீழே வேறு நல்லா இருக்குது. என்ன பேருனா வேறு பேரு ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஈசாயின் வேறு மேலே இருக்குதுங்க, அப்போ தான் கொடி வரும். உங்கள் வேறு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் மேலே கொடி குடிப்பீங்க. ஆமே, கை தட்டலாமா? கொடியாக இருப்பீங்க. அதான் ரோமரில் சொல்கிறாரு. ரோமர் 12 வாசிங்க. ரோமர் 15:12. ரோமர் 15:12 வாசிங்க. ரோமர் 15:12. மேலும் ஈசாயின் வேரும் புலஜாரை ஆளும்படிக்கு தோன்றுவார், அவரிடத்தில் நம்பிக்கை வைப்பார் என்று இயேசு வந்தார் பாருங்க. வேறா சும்மா இல்லைங்க, வெகு காலத்து தூரத்தை ஆண்டு கொண்டு வந்தார். 2வது பாயிண்ட் போலாமா? தேவன் எதிர்காலத்தை இல்லை மேலே பார்க்க வந்துச்சுங்க, ஆன் பண்ணல. தேவன் எதிர்காலத்தை அவர்கிட்ட இருங்க, பார்க்கலாம். கரண்ட் போயிடுச்சு. போடுங்கப்பா, வாசிங்க. 17 வாசிங்க. 1 நாளாகும் எல்லாம் எடுத்துங்க. செகண்ட் பாயிண்ட் போவோம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமா இருக்கிறது என்று தேவனாய் கர்த்தராய் இருக்கிற வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்தை செய்தியை சொல்லி மகா மேன்மையான சந்ததியின் சந்ததி. 2வது பாயிண்ட். டிவி வருது வெயிட் பண்ண. கரண்ட் போடுறதால லோட் ஆகட்டும். ஆன் பண்ணிங்களாப்பா? ஆன் ஆச்சு, வெயிட் பண்ணுங்கள். டிவியில் வந்து பார்ப்பீங்க. அப்போது தேவன் என்ன பண்ணுறாரா? எதிர்காலத்தை திட்டமிடுகிறார். உன் மேலே உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையணும். எப்படி சொல்கிறேன்னாக்கா, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. ரூத் 2:3 வாசிங்க. ரூத் 2:3. ரூத் 2:3. அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கிறா. தற்செயலால் ஏதோ ஒரு பழைக்கிறதுக்காக சாப்பாடு பொறுக்கிறதுக்கு போற, அப்புறம் கோதுமை பொறுக்கிறதுக்கு தற்செயலால் அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சமாகிய மாமனாருடைய சொந்தக்காரதுங்க. அதை பாருங்க, எல்லாம் வாசிக்கலாமா? டிவி வந்துச்சு பாருங்க. தேவன் எதிர்காலத்தை ஒன்றும் இல்லாத ஒரு பொண்ணுங்க, புருஷன் இல்லை, மாமனார் இல்லை, கூட பிறந்தவங்களாம் இல்லை, எல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை வாழ்க்கை தொலைச்சிட்டு போய் நிற்கிறா. ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். கை தட்டலாமா? ஆண்டவர் அந்த அம்மா எதிர்த்து பாருங்க. கர்த்தர் பார்த்தாரு பாருங்க, எழுதுறாரு எதிர்காலத்தை. மாமியார் போமா, போக மாட்டேன், என் தேசத்துக்கு நீ வரக்கூடாதும்மா, நீ புறஜாதி புள்ள ஏற்றுக்க மாட்டாங்கம்மா, பரவாயில்ல, நீ நல்லா வாழலாமா, எதிர்காலம் உங்கள்கிட்ட இருக்குது, போம்மா. அவன் சொன்னா, என் எதிர்காலம் உங்களுடைய ஆண்டவர்கிட்ட இருக்குன்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தாரு. அந்த பிள்ளை வந்து பறிக்கிச்சு பாருங்க. யார் அந்த பிள்ளை? அதான் நெகேமுடைய மருமக. அப்படியா? சரி, நாளைக்கு வந்து பட்டோம், டெய்லி பொறுக்கிட்டோம், திட்டாத. அவன் டெய்லி பார்க்குறா அப்படி அந்த பிள்ளை. ஒழுக்கம், உண்மை, பரிசுத்தம், தாழ்மை. அவன் சொல்கிறா அப்படி, அந்த பொண்ணு நான் கட்டிக்கிறேன்ட்டா. அப்படி யாரு? போவாஸ். சும்மா இல்லைங்க, யார் கட்டிக்குவா விதவிய? இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணு பார்க்க ரொம்ப கஷ்டம். வாசிங்க ரூத், வாசிங்க. ரூத் போவாஸ் ஆகியோரின் திருமணம் மூலம் தாவீது பிறக்கும் வம்சம் உருவானது. ரூத் இறுதியில் இயேசு கிறிஸ்து
அந்த வம்சத்தில் பிறந்தார். மத்திய 1:5. சல்மோன் போவாஸை ராகாபடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபத்தை ரூத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். 6 வசனம் வாசிங்க. ஈசாய் தாவீது. ஈசாய் எங்கங்க யார் அது? ரூத்து பாருங்க. எதிர்காலத்தை ஆண்டவர் அப்படியே திட்டமிடுகிறார். ஆண்டவர் உன் வசதியை பார்த்து திட்டமிடல, உன் படிப்பை பார்த்து திட்டமிடல, உன்னுடைய உண்மை பார்த்து திட்டமிடுகிறார். கை தட்டலாமா? நீங்க உண்மையா இருந்தாக்கா, ஆண்டவர் தான் நீ உண்மையா இருந்தாக்கா அதை பார்ப்பார். வைராக்கியமா நீ வாழணும் ஆண்டவருக்காக. அப்படி வாழும் பொழுது சர்ச்சைக்கு வந்தால் ஆலயம், வெளியே போனால் விற்கிறோம். திட்டமிட மாட்டார். இது வழங்கா கழுத்துள்ளது, இது வந்து என்னவா அனலும் இல்லை குளிரும் இல்லை. இந்த அம்மா இருக்குது பாருங்க, முன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேசத்தை திரும்பி போகிறது. நீ பேசாத, நீ எங்க சாவி அங்கத்தான் நான் சாவேன்னு சொல்லிச்சு பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என்ன பண்றாராம்? எதிர்காலத்தை திட்டமிடுறார். உங்கள் வைராக்கியம் உங்களை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். உங்களுடைய உண்மை உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். உங்களுடைய விசுவாசம் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும். நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, வளர்ந்துனே போவீங்க, ஆஸ்வதிக்கப்பட்டவே இருப்பீங்க. ஏன்னா ரூத்து பைபிள்லாம் வரத்துக்கு தகுதி இல்லாத ஒரு பிள்ளைங்க, மோவா பிள்ளை. ஆண்டவர் பேரை போட்டார் பாருங்க, மத்தியால் ரூத். என்ன பண்ணுறா? ரூத் யாரை பெற்றா? ஓபேத் யாரை பெற்றார்? ஈசாய் பெற்றார். ஈசா யாரை? தாவீது பெற்றா. அப்படி எல்லாத்தாங்க எதிர்காலம் சும்மா இல்லை. எதனா எதிர்காலத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறான்? உன்கிட்ட திட்டமிடுகிறார். நீங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரே எனக்கு கெதியாக நீங்கள் விழுந்துட்டேன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க, ஆசீர்வதிச்சிருவாருங்க. எரோமியா புஸ்தகம் வாசி ஜெபம் பண்ணலாம். எரோமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், எரோமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? ஏசு சொல்றாரு, ஏசு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? தேவன் உன் அருகில் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை மாற்றி அமைப்பார். உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தை மாற்றி அமைப்பார். சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ஏதோ சர்ச்சு பாலூர் சர்ச்சு இருக்கிறது போயிட்டு காணி போட்டு திருந்தத்துக்கு ஓடிடலாம் வீட்டுக்குன்னு. அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. அழுது ஜபம் பண்ணால் ஆண்டவர் சரித்திரங்களை மாற்றுகிறார், காலங்களை மாற்றுகிறார், உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறார். உங்கள் கை தட்டலாமா? எல்லாம் உற்சாகமா? உங்கள் பிள்ளைகளை அப்படியே தூக்கம் வர பாருங்க, அப்படியே ஆசீர்வதிச்சுருவாருங்க. ராமே சொல்லலாமா? ஆண்டவர் போல யாரும் இல்லைங்க. நிறைய வசனம் சொல்லலாமா? கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஏசியா 46:10 வாசிங்க. ஏசியா 46:10. அந்தரகத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை ஆண்டோட ஆலோசனை நிலையில் இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு என்ன சித்தமோ உங்களை கொண்டு செய்வார். தாவீது அப்படியே தூக்குனார் பாருங்க. அவரை போல யார் இல்லாதான் தாவீது சொல்றாரு. என்ன பிரசங்க தலைப்பு? வாசி ஒற்றை பார்த்துடலாமா? எதிர்காலத்தை தேவன். அடுத்து என்ன போடுதுங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் வெகு தூரமாக்கும் காலத்தை காண்கிறார். உங்கள் காலத்தை உங்கள் கண்ணுக்கே தெரியாதுங்க. பியாண்ட் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு பின்னாடி என்னன்னு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். எவ்வளோ காலம் உயிர் வாழணும், என்னென்னலாம் பண்ணணும், அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போகணும், குடும்பத்தையும் ஊழியத்தையும், உங்கள் வேலை எப்படி கொண்டு போகணும், உங்கள் பிஸ்னஸ் எப்படி கொண்டு போகணும், உங்கள் பிள்ளைகளை எந்த லெவலில் கொண்டு போகணும், யார் தெரியும்? வெகு காலத்தின் தேவன், தூரத்தின் தேவன் தெரியும். சாதாரண நினச்சிடாதீங்க. அதுதான் ஆண்டவர் கெட்டியே பிடிச்சிக்குங்க, ஆஸ்வதிக்கப்படுவீங்க. எல்லாம் முட்டி போடலாமா?